என்னது நாடகம்னா முன்னாடியெல்லாம் நைட்டு 9:00 காலையில் 4:30 மணி வரைக்கும் இருக்குமா? அதுக்கு 2 இன்டர்வலா? ஓ, படத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்ததா? இப்போ படத்துலலாம் எப்படி இருக்கும்? படத்துக்கு 2 இன்டர்வல் 6 மணி நேரம் படம் இருந்ததா? அப்புறம் தான் அது 3 மணி நேரமாக மாற்றினாங்களா? அதுக்கு ஒரு இன்டர்வல் தான் கொண்டு வந்தாங்களா? யார் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க? பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு படம் ஏன் வந்தது? ஆமாங்க, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு மறைக்கப்பட்ட மறந்த ஒரு வரலாற்று மிகச்சிறந்த ஒரு தலைவர், பம்மல் சம்பந்தம் முதலியார். இவர் ஒரு துளுவ வேளாளர் குடும்பத்தில் பம்மல்ல 1873 பிறக்கிறாங்க. இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவர் அப்பவே ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்பெக்டராக இருந்து அவரே ஒரு தனி லைப்ரரி வச்சு நடத்திட்டு இருந்தார். அவருடைய மகன் தான் பம்மல் சம்பந்தம் முதலியார் அவர்கள். இவர் சிறு வயதிலிருந்தே இந்த நாடகம், இந்த கதைகள் இதிலெல்லாம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இவர் அப்பா வச்சிருந்த லைப்ரரியில் இந்த ஷேக்ஸ்பியர்னுடைய ரைட்டிங்ஸ், அவருடைய நாவல்ஸ், அவருடைய போயம் எல்லாமே பார்த்து மிகவும் ஈர்க்கப்பட்டு இந்த நாடகத்தால் இவரவே சின்ன வயசுல இந்த கதை எழுதுறது, ஸ்கிரிப்ட் எழுதுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். தன்னுடைய 19வது வயசுல சுகுண விலாச சபா அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம், ஒரு சபையை ஒன்று ஆரம்பிக்கிறார். இவர் என்னதான் நாடகம் இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் கல்வியிலையும் மிகவும் கெட்டிக்காரர். இவர் பச்சைப்பன் கல்லூரியில் BA வரைக்கும் படிச்சுட்டு, பிறகு சட்டக்கல்லூரியில் அட்வொகேட் BL படிச்சுட்டு, ஹைகோர்ட்டினுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஒரு வழக்கறிஞராக பதிவு செய்து பிற்காலத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜாகவும் மாறுறார் பம்மல் சம்பந்தம் முதலியார் அவர்கள். இவர் ஒரு பக்கம் ஜட்ஜாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய பேஷன், இந்த கலை, இலக்கியம், தமிழ் மேல இருந்த ஒரு பேஷன்னால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சுகுண விலாச சபா மூலயமாக நாடகங்கள் போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்பெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நாடகம்னா எப்படி இருக்கும்னா, முதல்ல இந்த தெருக்கூத்துவா தான் இருந்துச்சு நம்மளுடைய கலை. தெரு ஓரங்களாக, தெருக்கூத்துகளாக கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கொண்டு ஒரு மாதிரியான டான்ஸ், ஒரு வல்கர் டான்ஸ், அந்த மாதிரி தான் நம்மளுடைய விஷயம் இருந்தது. இதை ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து இதை ஒரு நாடக சபையா மாற்றணுன்றதுக்கு முதல் முக்கிய பங்காற்றியவர் பம்மல் சம்பந்தம் முதலியார். அதனால்தான் இவரை த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ் தியேட்டர், தமிழ் நாடக உலகத்தின் தந்தை என்று போற்றப்படுவர் பம்மல் சம்பந்தம் முதலியார். அப்பெல்லாம் இவர் இந்த சுகுண விலாச சபால இவர் முதல்ல புஷ்பவல்லி அப்படின்னு இவருடைய ஒரு பிளேவை விக்டோரியா பப்ளிக் ஹால் மெட்ராஸ்ல ஸ்கிரீன் பண்றார். அப்போ பாத்தீங்கன்னா 9:30 மணிலிருந்து காலையில 4:30 மணி வரைக்கும் இந்த நாடகங்கள் நடக்கும். 2 இன்டர்வல் விடுவாங்க. முதல்லலாம் இன்டர்வலே இல்லாம இருந்தது. இன்டர்வல் விட்டுட்டா திரும்ப வரமாட்டாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தினால் இன்டர்வல் இல்லாம இருந்தது. அப்புறமா பம்மல் சம்பந்தம் முதலியார் தான் 2 இன்டர்வல் வச்சாங்க. பிறகு ஏன் நம்ம 2 இன்டர்வல் விடணும், ஒரே இன்டர்வல் வைக்கலாமே, எதுக்கு இந்த நாடகங்கள்லாம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்கு, ஏன் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் விடக்கூடாதா அப்படின்னு இவர் பண்ண அந்த ஒரு முயற்சி தான், ஒரு ட்ரை தான். இன்னைக்கு ஒரு படங்கள்லாம் ஏன் இன்னைக்கு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் எடுக்கணும்னா இதுதான் காரணம். பம்மல் சம்பந்தம் முதலியார் தான் இந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் நாடகத்தை 3 மணி நேரமா சுருக்கி இதுக்கு ஒரு இன்டர்வல்லையும் ஒரு விஷயத்தை ஒன்று கொண்டு வந்து ஒரு இன்டர்வலா மாற்றினது பம்மல் சம்பந்தம் முதலியார் அவர்கள். இவருக்கு ஒரு ட்ரைபியூட், இவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக தான் நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடித்த பம்மல் கே சம்பந்தம் படத்துக்கு இவருடைய பெயர் வரணும், பம்மல் சம்பந்தம் முதலியார்ன்றதுக்காக அவருக்கு இந்த ஒரு ட்ரைபியூட் மாதிரி கொடுத்தாங்க. இவரே ஏற்று, இவர் என்னதான் ஒரு பிஸி அட்வொகேட், பிஸி ஜட்ஜாக இருந்தாலும் இவரே ஹி வில் ரைட் த பிளே, இவரே நடிப்பார், இவரே டைரக்ட் பண்ணுவார், இவரே கதையும் எழுதுவார். இப்பேற்பட்டவர் தான் பம்மல் சம்பந்தம் முதலியார் அவர்கள். இவர் ஷேக்ஸ்பியர் மேல இருந்த மிகப்பெரிய ஒரு அன்புனால, அவருடைய ரைட்டிங்ஸ் மேல இருந்த ஒரு காதல்னால ஷேக்ஸ்பியர்னுடைய நிறைய பிளேஸ், நிறைய நாடகங்களை இவர் தமிழிலும் மொழிபெயர்த்து கிட்டத்தட்ட ஒரு 99 பிளே இவர் சுகுண விலாச சபா மூலயமாக அரங்கேற்றி இருக்கிறார். அதுல ஹாம்லெட்ன்ற படுற ஷேக்ஸ்பியர்னுடைய ஒரு விஷயத்த அமலாதித்தனும், மெக்பெத் அப்படின்றத மகாபதினும், த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் வணிகப்புற வணிகன் அப்படின்னும், ரோமியோ அண்ட் ஜூலியட் ஜூலாதித்த ரமணனும், ஆஸ் யூ லைக் இட் அப்படின்ற ஒரு நாவலை விரும்பிய விதமே அப்படின்னு இவர் நிறைய ஷேக்ஸ்பியருடைய நாவல்களை தமிழ்லேயே மொழிபெயர்த்து நடத்தியிருக்கிறார் சுகுண விலாச சபா மூலயமாக. இது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய கலையை, தெருக்கூத்தா இருந்ததை, ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயத்த ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு நாகரிகத்தை ஒரு அப்கிரேட் பண்ணுறது மூலயமாக சுகுண விலாச சபையில் ஆரம்பிக்கப்பட்டு பிறகு அதில் ஒரு நிறைய மெம்பர்ஸ் சேர்றாங்க. அனைத்தும் படித்தவர்கள், அட்வொகேட், நடிகர்கள், ஜட்ஜுகள், வக்கீல்கள், டாக்டர்ஸ் எல்லாரும் இந்த சுகுண விலாச சபையில் மெம்பர்ஷிப் ஆகி இந்த நாடகங்கள் சக்ஸஸாக போகுது. இது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த பிரிட்டிஷ்காரங்களில் அதாவது ஒரு இயற்கை சீற்றம், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா ஒரு டொனேஷன் ஃபண்ட் ரைசிங்க்குமே இந்த சுகுண விலாசம் மூலயமாக ஒரு நாடகங்கள் நடைபெறும். இப்போ எப்படி இந்த நடிகர்கள்லாம் மலேசியா, சிங்கப்பூர்னு போய் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்களோ அதே போன்று
ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே சுகுண விலாச சபையில் பண்ணவர் தான் பம்மல் கே சம்பந்த முதலியார் அவர்கள். இவர் ஒரு சட்டத்துறையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாகவும் இருந்து நாடகத்துறையிலும் தமிழ் உலக நாடக தந்தை அப்படின்னு போற்றப்பட்டவரும். இது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஸ்பிரிச்சுவலும் நிறைய ஒரு ஈடுபாடு உண்டு. கபாலீஸ்வரன் கோயிலுக்கு இவங்களை தான் ஒரு ஃபேமிலி ஹெரிடிட்ரி தர்மகர்த்தாவாக இருந்திருக்கிறாங்க. கபாலீஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் இவர் தலைமையில் தான் நடந்திருக்கிறது. இவருடைய சேவையை பாற்று, இவருடைய இந்த கலைத்துறையினுடைய சேவையை பாற்று மத்திய அரசாங்கம் இவருக்கு பத்மபூஷன் விருது 1959 கொடுத்துருக்குறாங்க. ஸோ பத்மபூஷன் வாங்கின நம்ம பம்மல் சம்பந்த முதலியார் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. கலை உலகத்தில் இருக்கிற சினிமா ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. இவருடைய புகழ் கண்டிப்பாக அனைவருக்கும் தெரியணும். இவர் வரலாறு தெரியணும். எப்பேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரியணும். இவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டும் கலைத்துறையினரும் சேர்ந்து இவருக்கு அஞ்சலி செலுத்த கண்டிப்பாக கடமைப்பட்டுள்ளார்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு வரலாற்று தலைவரை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.